ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பஸ்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்லேருந்து சேலம் போகிறேன் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி ட்ரெயின் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அந்த ட்ரெயின் கிட்ட வந்து எப்படி புக் பண்ணுறது, ஆன்லைனில் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கே போகாமல் ஆன்லைனில் எப்படி நம்ம டிக்கெட் எடுத்துக்கிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதையும் எப்படி பார்த்துக்கிறது, எப்பப்போலாம் ட்ரெயின் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை எப்படி புக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து முழுக்க இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மினிமம் 150 கிலோமீட்டருக்கு மேலே போகிறீங்க, ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பு வந்து ரொம்ப அசதியாகவே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதுவே நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நிறைய பெனிஃபிட் இருக்கும். டைம் உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும். ஏன்னா பஸ்ஸில் போகிறது வந்து ரொம்ப உடல் சோர்வாக இருக்கும். ஆனால் ட்ரெயின் புக் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். அதை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணணும். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் மற்றவங்களோட எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி நான் மேக் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஐஆர்சிடிசின்ற ஆப் தான் மெயின். இந்த ஐஆர்சிடிசி ஆப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலுடைய ப்ரைவேட் கம்பெனி. அது வந்து கவர்மெண்ட் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய எப்படி சொல்கிறதுனா ஒருங்கிணைந்த கம்பெனி அப்படின்னு, ஒருங்கிணைந்த ஆன்லைன் டிக்கெட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐஆர்சிடிசி அப்படின்ற ஆப்பை பற்றி தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் தான் நம்ம ட்ரெயின் டிக்கெட்டையும் புக் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஆர்சிடிசியோடைய முழு விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் கேட்ரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன், இதுதான் இதோடைய மீனிங்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம வந்து வீட்டிலேருந்தே வந்து ஈஸியாக டிக்கெட் எடுத்துக்கலாம். தட்கலி நீங்கள் அதிலே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 120 நாளுக்கு அப்புறம் ஒரு ட்ராவலிங் புக் பிளான் பண்ணுறீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 120 நாளைக்கு அப்புறமேட்டு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா டிக்கெட் கன்ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கும். அதை பற்றிலாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஐஆர்சிடிசி ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போனதுக்கப்புறம் ஐஆர்சிடிசி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஐஆர்சிடிசி ஐஆர்சிடிசின்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஐஆர்சிடிசி இந்தியன் ரயில் கனெக்ட் அப்படின்னு ஒரு ஆப் வரும். இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப்பு நீங்கள் வந்து வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியணுன்றவசரம் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரியே ட்ரெயின் டிக்கெட்லாம் எப்படி புக் பண்ணுறது, எவ்வளோ காஸ்ட் ஆகுது, எங்கேருந்து எங்கெல்லாம் ட்ரெயின் இருக்குது, டூரிசம் பிளான் பண்ணுறதெல்லாம் இது மூலியமாக நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மொபைலில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. உங்களுடைய ஆதார் கார்டு, அப்புறமேட்டு பேங்க் டீட்டெயில்ஸு, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்லேருந்து நேம் எல்லாமே கொடுத்து தான் நீங்கள் உள்ள போய் லாகின் பண்ணணும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பண்ண தெரியும். அது மாதிரி நீங்கள் உள்ள லாகின் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கான ஐஆர்சிடிசியோடைய ஐடியும் பாஸ்வேர்டும் நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோடய ஐடி கொடுத்து லாகின் பண்ணுறேன். வந்து லாகின் பண்ணியாச்சு. அதில் போய்ட்டு டிக்கெட்டு எந்த ஊர்லேருந்து எப்படி போட்டால் டிக்கெட்டோடைய விலை காமிக்கும், எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஐஆர்சிடிசி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் லாகின் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் என்னென்ன இதெல்லாம் கேட்குதோ உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் கார்டு நம்பரு, பேங்க் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு உள்ள லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு ட்ரெயினை எப்படி சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ட்ரெயினுக்கு போய்டுங்க, புக் டிக்கெட்டுக்கு போய்டுங்க. இங்கே போய்ட்டு நீங்கள் எந்த ஸ்டேஷன்லேருந்து எந்த ஸ்டேஷன் வரைக்கும் போகிறீங்க அப்படின்றத பின் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நான் கோயம்புத்தூர்ன்றது வந்து நீங்கள் அந்தந்த ஸ்டேஷன் கோடு தான் யூஸ் பண்ணணும். கோயம்புத்தூர் டு சேலம் அப்படின்னு போடுறேன். சேலம் ஜங்ஷன் அப்படின்னு போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட் நான் கொடுக்கணும். டேட்டு வந்து நான் வந்து மண்டே 19ஆம் தேதிக்கு நான் கொடுக்குறேன். ஃப்ளெக்சிபிள் டேட் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் எந்தெந்த ட்ரெயின் எல்லா நாளுமே எந்தெந்த ட்ரெயின் மூவ் ஆகுது அப்படிங்கிறத காமிக்கும். சர்ச் கொடுத்துக்கோங்க. இப்போ சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ட்ரெயினுமே உங்களுக்கு வந்து வரிசையாக ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான டைம் மெயினாக வந்து நீங்கள் எந்த டைமில் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலையில் போகிறீங்களா, மதியானம் போகிறீங்களா, ஈவினிங் போகிறீங்களா, நைட் போகிறீங்களா, இல்லை அதிகாலையில் போகிறீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃபில்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபில்டர்ஸில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துரும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இவங்க பாருங்கள்,
வந்தே பாரத் ட்ரெயின் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு கிளம்புது. 2 மணி நேரத்துலேயே சேலம் போயிடும். 8 மணிக்கெலாம் ரீச் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்தே பாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டிக்கெட்டோட விலை வந்து கோயம்புத்தூர் டு சேலத்துக்கு 665 ரூபா அப்படின்னு காமிக்குது. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டரில் போய்க்கோங்க. ஃபில்டரில் போயிட்டு ஆல் கிளாஸஸ்னு இருக்கும். அந்த ஆல் கிளாஸஸை எடுத்து விட்டுட்டு செகண்ட் சீட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து அப்ளை ஃபில்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே 2 years அப்படின்னு ஒரு ட்ரெயின் பேர் வரும். ஸோ இதுதான் நான் ரெகுலராக போகிற ட்ரெயின். ஆக்சுவலாக அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் SBC உதய் எக்ஸ்பிரஸ் 22666 அப்படின்னு ஒரு ட்ரெயின் நம்பரு. அந்த ட்ரெயின் நம்பர் நீங்கள் அடிச்சிங்கனாலே இந்த ட்ரெயின் வந்துடும். அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து காலையில் 5:45 கிளம்புது. 8 மணிக்கெலாம் வந்து சேலம் போய் ரீச் ஆகிடும். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்தில் போயிடும். ஆனால் நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். ஸோ அதோடைய காஸ்ட்டும் வந்து கொஞ்சம் உடம்பு அலுப்பு இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோடைய 2 yearsனால் என்ன அப்படின்னா செகண்ட் சீட்டிங், அதாவது நம்ம உட்காந்துட்டே பஸ்ஸில் போகிறோம்ல அதே மாதிரி தான். அதில் வந்து டிக்கெட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்கும். வாங்க அதையும் பார்க்கலாம். 2 years ட்ரெயினை கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள் 100 ஃபேர் பிரேக்கப் அப்படின்னு காமிக்குது. பேசஞ்சர் டீட்டெயில்ஸும் காமிக்குது. நம்ம பேசஞ்சர் டீட்டெயில்ஸை கொடுக்கணும். கொடுத்துட்டு சதீஷ்குமார் அப்படின்னு காமிக்குங்க. இதை ஓகே கொடுக்கணும். செலக்ட் பேசஞ்சர் ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். நீங்கள் எந்த ஊர்லேருந்து எங்கே ட்ராவல் புக் பண்ணுறீங்க, எங்கே போகிறீங்க, அதுக்கு எவ்வளோ காஸ்ட்டு, எத்தனை பேர் போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கும். இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பக்கம் விண்டோ சீட் வேணுமா, சென்டர் சீட் வேணுமா, இல்லை கார்னர் சீட் வேணுமா, 3 சீட் இருக்கும். உங்களுக்கு எந்த சீட்டு வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க ரிவ்யூ த ஜேர்னி அப்படின்ட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரெயினில் வந்து எவ்வளோ அமௌண்ட் எதுக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ட்ரெயின் நம்பர் 22666 கிளாஸ் 2 years. 2 yearsனால் வந்து உட்காந்துட்டு போகிற செகண்ட் சீட்டிங்னு அர்த்தம். பேஸ் ஃபேர் வந்து 70 ரூபா, ரிசர்வேஷன் சார்ஜஸ் 15 ரூபா, சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜஸ் 15 ரூபா, டோட்டலாக உங்களுக்கு 100 ரூபா வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புக் பண்ணுறது, இது வந்து பேசஞ்சர் டீட்டெயில்ஸு, இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஃபார்ம்லாம் நம்ம ஃபில் பண்ணிடணுன்னீங்கன்னா நீங்கள் ரிவ்யூ ஜேர்னி அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரிவ்யூ ஜேர்னி கொடுத்ததுக்கப்புறம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வரும். 15 ரூபா வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த 15 ரூபாயும் 10 ரூபா 15 ரூபா வரும். டோட்டலாக 115 ரூபா வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி தான் ட்ரெயினை புக் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் IRCTC ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணிட்டு 120 நாளைக்கு அப்புறமேட்டும் புக் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபார்ம் சீட்டு கிடைக்கும். தட்கலில் டிக்கெட் போட்டாலும் டிக்கெட் கிடைக்கும். ஸோ தட்கல்னால் என்ன, அந்த 120 நாளைக்கு புக் பண்ணால் எப்படி உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த IRCTC ஆப்பை பற்றி தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு சொன்னால் இந்த வீடியோ நீங்கள் இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்துருப்பீங்க. இதை எப்படி பண்ணணும் அதேமாரி நீங்களே பண்ணி உங்களுடைய ட்ரெயின் ஜேர்னியை இது மூலிமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஏதாச்சும் சொல்ல இருந்தீங்கன்னா அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.